இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படம் பிரச்சனைகளோட போராட்டம் படம் எடுத்தாலும் படத்தை எடுத்துன்னு போயிட்டு ரிலீஸ் பண்ணுறதுல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே என் பார்ட்னர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஓடிடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நம்ம ஓடிடி வந்து எதுக்காகன்னா மற்ற எல்லா ஓடிடி ஆப் மாதிரி இல்லாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்பாகவும் இருக்கும், நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உருவாக்குற ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அப்போது அந்த பொருள் மூலிமா வந்து எங்களுக்கு புண்ணிய விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம். அப்போது இந்த நம்ம ஓடிடியில் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் யார் எந்தெந்த 24 கிராஃப்டில் இருக்கிற இந்த இதில் இருக்கிற பேக்எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வருமானம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நிறைய ஐடியா பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த கழுமரம் வந்து முதல் ஒரு இயக்குனர், அதாவது ஒரு அறிமுக இயக்குனர். அந்த மாதிரி யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஆல்ரெடி இன்னொரு 3 படம் போயிட்டு இருக்கு. ஒரு படம் மனிதம் அப்படின்ற ஒரு படம் போயிருக்கு. அந்த இயக்குனருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 51 வயசு ஆகுது. அவரும் சொன்னார், சார் நானும் வந்து 50 வருஷமா நானும் வாழ்ந்துட்டேன், எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல சார்னு. சரி உங்களுக்கு நான் ஒரு டைம் சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு. இந்த படம் வந்து அதை நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படமும் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ்னு ஒரு தம்பி வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாரு, அவரும் வந்து அறிமுக இயக்குனர். ஸோ அந்த மாதிரி நம்ம பைப்லைனில் ஒரு 7 பேர் எல்லாருமே நியூ டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுக்குறோன்றதை விட எங்கள் அன்பு நண்பர் திரு கொட்டாச்சி அண்ணன் அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் மட்டுமல்ல, இந்த படத்தில் வந்து எங்களுடைய அன்பு நண்பர் பாண்டி செல்வம், பெஞ்சமின் சார் எல்லாருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக என்னுடைய நண்பர் கொட்டாச்சி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி. அதுபோல் 7 பேருக்கு படம் பண்ணுறீங்கன்னு சொல்றீங்க. அனைவரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக நம்ம பாண்டிச்சேரியில் முறை தயாரிப்பு பாண்டிச்சேரியில் எங்களுக்காக இயக்குநர்கள் எத்தனையோ பேர் எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணாலும் எங்கள் படத்துக்கு இதை நாங்கள் கூட இருந்து பண்ணிக்கிறோம் ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கிற எங்கள் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் சார் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் என்னென்னமெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து ஆதங்கமாக ஒவ்வொரு சீனும் எனக்கு சொல்லிட்டு இருப்பார். அது எல்லாம் தான் நீங்கள் படத்தில் பார்த்தது எல்லாமே அவர் ஆக்டிங் கிடையாது, வெறும் வார்த்தை கிடையாது, எல்லாம் உண்மை. அவரோட மனசுல இருந்து என்ன இருந்ததோ அதை தான் ஒவ்வொரு சீனாவும் பதிவு செஞ்சிருக்காரு. அதை அடுத்தது ஒவ்வொரு படங்கள்லையுமே செயல்படுவாரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து எனக்கு கேமராமேனாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி, எங்கள் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. கேமராமேனாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை கற்றுட்டு வந்தேன். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறதுக்காக தான் மெயினாக இங்கே பேச வந்தேன். படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. கிருஷ்ணராஜ், யுவர் பேக்கர்ஸ், இந்த டீம்ன்றது ஒரு ஐடியாலஜி தான். இது மக்களுக்கு இங்கே திரைத்துறையில் ஃபஸ்ட்டு அவர் சாதிக்கணும்னு சொல்கிறது, திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றிட்டு வரணும் அப்படின்றதுக்கு தான். மீடியா உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவை. இந்த படம்ன்றது வெற்றி பெறணுன்றது கமர்ஷியல் ரீதியாக எங்களுக்கு அர்த்தமே கிடையாது. இதே மாதிரி 10 இயக்குநர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் கட்டாயமாக உங்களுக்கு சப்போர்ட் தேவை. நன்றி. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திறமை இருக்குது. சில பேர் வந்து பயந்து இருக்காங்க, முடிஞ்சால் புஷ் பண்ணி மேலே வரலாம். கண்டிப்பாக கை தரத்துக்கு ப்ரொடக்ஷன் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இந்த கொட்டாச்சி மாமா இருக்க வாய்ப்பு கொடுத்து ஓகேங்களா, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. நிற்கிறவங்களாம் பின்னாடி நின்றவங்களாம் முன்னாடி வரலாம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். அதாவது தமிழ் சினிமா வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் பார்த்தா நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி தான். அந்த நேட்டிவிட்டி கனெக்டிவிட்டி எல்லா படங்களும் இயல்பாக இருந்தாலும் இந்த கழுமறை என்ன சொன்னதுன்னு பார்த்தா ஒரு சினிமாக்காரனோட வழியை அழுத்தம் திருத்தமாக நம்மளோட இயக்குனர் கொட்டாச்சி அவர்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு. ஆகவே இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாலும் நம்ம ஓடிடிங்கிற புது ஓடிடியில் ஒவ்வொரு பேக்கேஜ் அவர்கள் வந்து கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்து புதுசாக நம்ம ஓடிடி ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ஓடிடியில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கங்கிறத இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தன் கதை களவாடப்படுறப்ப வந்து ஒவ்வொருத்தருடைய வழி இருக்குது பார்த்தீங்களா, அது பிரசவத்தோட மோசமான ஒரு வழி. ஏன்னா இந்த சினிமாவில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, இடம் எதுவுமே இல்லாமல் அவங்க தன்னம்பிக்கையாக வச்சிருக்கிற ஒரே ஒரு என்னன்னா அவங்க அந்த எழுதின எழுத்துக்கள், பேனாக்கள், அந்த கதைகள் மட்டும்தான். என்னைக்காச்சும் ஒருத்த இந்த கதையேற்று உயிர் கொடுத்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு வழி எப்படியா இருக்குது. அது நல்ல விதமாக ஒரு ஆளுகிட்ட போய் அப்படியே திருடப்பட்டுச்சுன்னா
அப்படியே கையை விட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப இதயத்தை நாரோட பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பிச்சு எடுத்துகிட்டு போனால் அது என்னோட குழந்தை தேட்டர் வழி வந்து ஒருத்தர் நிற்பான்ல, அந்த வழி தான் அது. அதாவது பெத்த தாயோட வந்து 10 மாதம்தான் நம்மளை சுமக்கிறா. இந்த சினிமாவுக்காக இங்கே வந்து ஒவ்வொரு இயக்குநர்களும் 10 வருஷம் 15 வருஷம் கதையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் அவர் வந்து இன்றைக்கி எனக்கு அது பிடிச்சி எனக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னா இந்த கழுமரம் இன்றைக்கி உருவாகி மக்களுக்கிட்ட நல்ல படைப்பை வந்து சேர்ந்திருக்காமல் போயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு படைப்புகளுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி இயக்குநர்களுக்கும் வளர்ந்து வரவங்க அத்தனை பேருக்குமே பெரிய மோட்டிவேஷனாக சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே வந்து நீங்கள் அவரை பார்த்து அடுத்த படங்கள் பண்ணுங்கள், ஜெயிங்க. இது மாதிரி இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாய் கொட்டாச்சி ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். நடிகனாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இயக்குனராக அவன் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்காங்க போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்கே நல்ல ஃபீல். ஏன்னா ஒரு நடிகனா என்ன உணர்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சினிமாக்காரனா என்ன உணர்றோம் அப்படிங்கிறதுக்கு அதோட வழியை தான் அவன் சொல்லியிருக்கான். உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காப்புல. அந்த பாடல்கள் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வழியை கொடுக்குது நமக்கு. உண்மைக்கே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சினிமாக்காரனோட வழி தான். ஒரு சினிமாக்காரனை படம் எடுக்க போனால் அங்கே எவ்வளோ போராட்டம் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ஒன்று கடந்துடுறோம். அந்த வழி சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். இது நார்மல் ஆடியன்ஸ் அப்போ ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக வழி தானே, வழியை உணர்றது தானே. வழிங்கிறது ஒன்று தானே, அது ஒன்று பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. மெயினுங்கிறது ஒன்று இருக்குது. அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். இவ்வளோ போராடுறாங்களா அப்படிங்கிறது கூட இருக்கும். உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கொட்டாச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கணுன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.